கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் முதலாம் அதிகாரம் 2வது வசனம். 2 யோவான் 1:2. In English it's 2 John 1:1. In English it's 1:1. தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இப்போ யோவான் தன்னை குறித்து எழுதும்போது அவர் இங்கே எடுத்துக்கொள்ளுகிற பட்டம் என்ன? மூப்பன். என்ன? எல்டர். நான் என்ன? எல்டர். இப்போ நீங்கள் ஒரு காரியம் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் இங்கே எல்டர்னு சொல்கிறது அவருடைய பட்டம் இல்லை, அதில் அவர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் உள்ள மூப்பர் அந்த இதில் சொல்லலை. ஏன்னா நான் வயசில் மூத்தவன். ஏன்னா அந்த கடிதம் எழுதும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்திருக்கணும். காரணம் என்னென்னா, இங்கே கிறிஸ்துவுக்கு பின் 90லேருந்து 95வது வருஷங்களில் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது. அவர் எங்கே பத்மு தீவில் இருக்கும்போது அவர் 1 யோவான் 2 யோவான் 3 யோவானும் ஒரே நேரம் தான் கடிதம் எழுதியிருக்கணும்னு சொல்லி வேத வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. அப்போ அவர் அங்கே எழுதும்போது அவர் ரொம்ப வயதானவராக, ஏன்னா அவரை அக்னி சட்டியில் தூக்கி போட்டாங்க, அவர் சாகலை. பிறகு அதுக்கப்புறம் எடுத்து விட்டு அவரை பத்மு தீவில் கொண்டு போய் கல் உடைக்க போட்டுட்டாங்க. அங்கே இருக்கும்போது தான் அவருக்கு இந்த தரிசனம் உண்டாகிறது. அப்போ தான் அவர் என்ன எழுதுகிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகிறாரு. அதற்கு பின்பாகத்தான் இந்த கடிதங்கள் எல்லாம் எழுதுகிறாரு. அப்போ அந்த கடிதத்தை எழுதும்போது நான் யார்? வயசானவன். அடுத்து இதை யாருக்கு எழுதுகிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவளாகி அம்மாளுக்கு. அதாவது இது எபேசு சபையில் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாளுக்கு எழுதுனதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது நமக்கு அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு அதுக்கு முழுமையாக நமக்கு அது இல்லை. ஆனால் இது அங்கே நடக்கக்கூடிய ஒரு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் என்பது மட்டும் புரிகிறது. ஏன்னா அதில் பின்னாடி உள்ள கருத்துக்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது, கடிதத்தை வாசித்து பார்க்கும்போது இது ஒரு சபை நடக்கிறது. அங்கே ஒரு சகோதரி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்களும் ஒரு அம்மாவாக இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் மூப்பனாகிய யோவான் எழுதுவது. அப்போ என்ன? சத்தியத்தை நேசிக்கிறாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அந்த சத்தியத்தில் நிலை நின்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சகோதரியாகவும் அவருடைய பிள்ளைகளையும் வைத்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு சபைக்கு யோவான் எழுதுகிறார். ஏன்னா அந்த முக்கியமாக அங்கே எழுதும்போது என்ன? நீங்கள் சத்தியத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, சத்தியத்தில் நிமித்தம் நீங்கள் ஒன்று கூடி இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் அதில் என்னென்னைக்கு நிலை நிற்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. அதனால் நம்ம உங்களுக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு காரியம்தான். அப்போ இது ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சபைக்கு, அந்த சபையில் இருந்த மற்ற மக்களுக்கும் சேர்ந்து யோவான் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, அதே சமயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? எல்லாரையும் உபசரிக்கணும். ஆனால் யாரை உபசரிக்கணும், யாரை உபசரிக்கக்கூடாது, எப்படி கள்ள ஊழியங்களை உபசரிப்பதனால நாம் எப்படி கலங்கப்பட்டு போவோம் என்பதை குறித்து எச்சரிக்கை கொடுக்கும் விதமாகத்தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த சுவிசேஷத்தை, இந்த ஒரு ஆடியோ, இந்த ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கனாலே நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களாக தான் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்களா? என்னென்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம பரலோகம் போகிறது மாத்திரம் நம்மளுடைய நோக்கம், குறிக்கோள் அல்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டு அதன் மூலமாக நான் பரலோகம் போனால் போதும். அது மாத்திரம் அது மட்டும் நோக்கம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டே நான் பரலோகம் போக போகிறேன், கர்த்தரோட இருக்க போகிறேன், உண்மை. அதில் எந்த மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டவராய் உங்களை அழைச்சிருக்கிறாரே, அந்த அழைப்புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்கிறீங்க? ஏன்னா இந்த சகோதரி அழைக்கப்பட்டவங்க, அவங்க சத்தியத்தில் நிலைன்னு இருக்கிறாங்க, அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை வைத்திருக்கிறாங்களே. அதே மாதிரி நீங்களும் நானும் நம்மளுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றிருக்கிறோமா? ஏன்னா இது உங்களுக்கு என்ன வயசுங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா யோவானுக்கு இங்கே அதிக முதிர் வயதாகிருச்சு. ஆனால் இன்னொரு சகோதரிக்கு எழுதும்போது அவங்க சத்தியத்தில் நிலை நிற்கிறாங்க, அவங்க பிள்ளைகளும் சத்தியத்தில் நிலை நிற்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவர் சொல்லுவதனால, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி
அவர்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், ஒரு சின்ன ஒரு 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 ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாமல் அநேகர் தங்களுடைய விசுவாசத்தையும் தங்களுடைய நம்பிக்கையும் ஒரு சுயமாக வைத்து கொண்டதுனால தான் வந்த காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்களா? அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறீங்களா? இதுவரை எடுக்கலைன்னா இன்றைக்கு தொடங்குவீங்களா? நான் யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லி அவங்களும் கர்த்தருக்குள்ள வழி நடத்தப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சுவிசேஷத்தின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று அவர்களையும் சத்தியத்திற்குள் வழிநடத்தக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.